ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸ் அன்னவர் அட்டலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்களும் உங்களுக்கு இந்த எபிசோடில் எடுத்த உடனே புரியாது, பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் தான் புரிய வரும். அப்படிங்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால இன்டைரக்ட் டீட்டெயிலிங்க கதையில் இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 8. ஹீரோஸான நீங்க தான் அந்த உலகத்தை டீமன் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்ம ஹீரோவா ஆக்கிரியோ சொல்றாங்க. நீங்க பாட்டு என்ன பேசுறீங்க அப்படின்னு யுலிஷியா பாக்குறா. சாரி, அப்பா எப்பவே இப்படிதான், அவருக்கு மனநல சரியில்லை, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பைத்தியக்கரத்தனமா பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு நான் அட்டலியவை கான்டாக்ட் பண்ணி உங்களை இங்க வர சொல்லியிருந்தேன். கல்யாணமான உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்பா யோலி மாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. யுலிஷியா தப்பா நினைச்சு போல நம்ம ஹீரோ நினைச்சா. யுலிஷியா வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்கிற அவளை அம்மான்னு கூப்பிடுறதுலயே அவ கடுப்பா இருப்பாளோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டாபிக் உடனே மாத்தி ஆகணும்னு யோசிச்சுட்டு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்டா. எங்க ஃபார்ம்ல இருக்கிற பிக்ஸ் எதுவுமே ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கி, என்னாச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர டீசெண்டா தான் இங்க சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல எல்லாம் களைப்பா இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நடத்தி வெளியே கூட்டிட்டு போனா அந்த வேலையை நான் பார்த்துட்டு வந்துட்டு அந்த லேடியோ கிளம்புறாங்க. இன்னும் கோபமாவே இருக்காலும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா நானும் புதுசா கல்யாணம் பண்ணவங்கள கர்ட்டுக்கும் எனக்குமா அப்படின்னு சொல்லி யுடிஷா அங்க வைக்கப்பட்டு இருக்கா. கோபமா இருக்கா. நம்ம ஹீரோவா தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கையால செஞ்சு கொடுக்கவோ பிக்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடுது. என்னோட ஹைட் கம்மி தான், பட் கல்யாணத்துல இதெல்லாம் சகஜம் தான், வித்தியாசமா ஒன்று பெருசு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு இருக்கா. பட் கர்ட்டை பத்தி நான் அந்த மாதிரி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லாம ரொம்பவே கியூட்டா இருக்கா அப்படின்னு பாக்குறா. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு டிராகன் பறந்து வருது. கர்ட்டுக்கு ஃபைட் பண்ண தெரியாது, நம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை காப்பாத்தலாம்னு பண்ணா யுலிஷா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். எங்க ஊர்ல இல்ல, அதனால உனக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிராகன்ஸ் அடிக்கடி வந்து சாப்பிடுறது எங்க ஊர்ல சகஜம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது இதெல்லாம் உங்க ஊர்ல சகஜமா அப்படின்னு யுலிஷா பாக்குறா. ஆக்கரி இதுதான் டிராகன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பிளட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபீல்டுக்குள்ள யுலிஷா போய் பாக்குறா. பார்த்தா ஃபேண்டமோட ஒரு ஆளு அடிபட்டு கிடக்குறாங்க. திறமையான ஃபேண்டம் ஆளுங்களே அடிச்சு போட்டுருக்காங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி டக்குனாங்க ஒரு அசைவு தெரியுமா அவ கட் பண்ணா. ஒரு லேடி கூட யுலிஷா அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோவா ஆக்கிரியும் வந்து பாக்குறாங்க. குழந்தைய என் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இப்போ வந்த டிராகன் ஒரு குழந்தை தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த டிராகன் சொல்றாளா இல்ல ஆக்கிரிய சொல்றாளான்னு யுலிஷா யோசிக்கிறா. டக்குன்னு அந்த டிராகன் நம்ம ஹீரோ தூக்கிட்டு அங்க இருந்து பறந்துட்டு ஒரு டிராகனையே இவன் அசால்ட்டா டேம் பண்ணிட்டானா அப்படின்னு யுலிஷா பார்த்துட்டு இப்போ அந்த லேடி கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த லேடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. இவ ஒரு டிராகன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருப்பான். இவ எதுக்கு இவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு யுலிஷாக்கு ஒன்றும் புரியல. அந்த சைல்ட கொடுத்துருன்னு சொன்னியா, அந்த டிராகனை சொன்னியா இல்ல ஆக்கிரிய சொன்னியா அப்படின்னு யுலிஷா கேட்கறா. நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறா அப்படின்னு அந்த லேடி கேட்கறா. அந்த லேடி இப்போ யுலிஷாவை தோக்கடிச்சிருந்தா. யுலிஷாவை அடி வாங்கி வயிற்றுல வர அவளுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. யுலிஷாவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி இப்ப கிட்ட வந்துட்டு இருக்கா. வாக்கிங் போன இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு ஏதோ லேண்ட்ஸ்லைட் ஆன மாதிரி சவுண்ட் கேட்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோட மேஜிக் கிறிஸ்டலை வெடிக்க வச்சு யுலிஷா ஒரு வழியா தப்பிச்சுட்டா. ஸ்லைடுக்குள்ள மாட்டியும் அந்த லேடி தப்பிச்சு வெளியே வந்துருத்தா. அவளுக்கு கொம்பு இருக்கவோ அப்ப நீ ஒரு டீமனா அப்படின்னு சொல்லி யுலிஷா பாக்குறா. நார்மலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹியூமன்ஸோட எதிரி அப்படின்னு யுலிஷா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டீமன் எதுக்கு இங்க வரணும்னு யுலிஷா யோசிச்சா. இல்யூஷன் மேஜிக்கே நீ டிசேபிள் பண்ணிட்ட, நீ அந்த டீமன் லார்ட தோக்கடிச்சதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். டீமன் லார்ட நாங்க தோக்கடிச்சது இவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா முன்னாடியில இருந்தே அப்ப இவ எங்களை வாட்ச் பண்ணிருக்கா. மேபி அவ கோர்ட்டை கொள்றதுக்காக வந்திருக்கலாமா அப்படின்னு யுலிஷா யோசிச்சுட்டு யூஸ் பண்றதுக்கு என்ற வெப்பன் வேற இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யுலிஷா யோசிக்கிறா. பட் நம்ம ஹீரோ அட்லீஸ்ட் சேஃபா தப்பிச்சு போயிருப்பான்னு யுலிஷா பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப யுலிஷாவை காப்பாத்துற நீங்க வரவு ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி யுலிஷா கத்துறா. நம்ம ஹீரோக்கு காம்பேட் ஸ்கில் எதுவுமே கிடையாது. சோ மேல இருந்து குதிக்கிறான்னு கீழே விழுந்துருத்தான். காப்பாத்ததான் இங்க வந்திருக்கேன், என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பண்ணிங்க கூட்டமா அந்த இடத்துல ஓடி வருது. பண்ணிங்க மேல ஏறி இவங்க எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தாங்க. அவங்க பண்ணிங்களெல்லாம் இந்த மாதிரியா யூஸ் பண்ணுவா கேட்டா இந்த மாதிரி ரெக்லஸான விஷயம் பண்ணதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ சொல்லி ரொம்ப டேஞ்சரஸ், எனக்கு ப்ரெஷியஸான ஒருத்தர் அவ கிட்ட விட்டுட்டு போக முடியாது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. நான் ரொம்ப ப்ரெஷியஸா அப்படின்னு சொல்லி யுலிஷா ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. நான் அவனை லவ் பண்றான், அதை நான் ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அந்த டீமன் லேடி ஃபயரை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணி ஸ்டாப் பண்றா. அந்த பிக்செல்லாம் இப்ப அடி வாங்கி கீழே விழுந்துருச்சு. உன் டேகரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யுலிஷா வந்து ஹை லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நைட்டால மேஜிக் ஸ்பெல்லையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபயரை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி யுலிஷா ரெடியா இருந்தா. அந்த டீமன் லேடியும் அட்டாக் பண்ணிருந்தா. ஃபயரோ இவ்வளவு நோக்கி வருது. ஃபுல் கான்சென்ட்ரேட், என்னால இது முடியும் அப்படின்னு யுலிஷா அதை கட் பண்ணலான்னு பார்த்தா யுலிஷாவால அது முடியல. அம்மா அப்படின்னு சொல்லி ஆக்கரை திடீர்னு அவள வந்து உட்காரவும் டீமன் லேடியா அவளோட ஸ்பெல்ல டக்குன்னு கேன்சல் பண்ணிருந்தா. டீமன் லேடியா அந்த ஸ்பெல்ல டிஸ்பெல் பண்ணிட்டாளா இல்ல ஆக்கரி எதுவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்ல டெலிபோர்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி யுலிஷா யோசிக்கிறா. ஸோ அப்படின்னா நீ கேட்ட அந்த குழந்தை ஆக்கரி தான், ஆக்கரி உனக்கு இம்பார்ட்டன்ட் தானு கேட்கலாம். யுலிஷாவும் மயங்கிட்டா. லேண்ட்ஸ்லைட் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு ஃபைட் பண்ணதுல அந்த டீமன் லேடிக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. யோலி மாமா உங்களுக்கு எதுவா ஆக்கலியே அப்படின்னு சொல்லி ஆக்கரி ரொம்ப வருத்தப்படுறா. ஆமா ஆக்கரி எப்படி திடீர்னு ஏமல வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருந்தா தான் டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். அது இல்லாம ஆக்கரியால டெலிபோர்ட் ஆக முடியுதான்னு இவங்க யோசிச்சுட்டு அந்த விஷயம் பண்ணி காட்டேன்னு யோலி கேட்டா என்னால பண்ண முடியலன்னு ஆக்கரி சொல்லியிருந்தா. சாரி என்னால பண்ண முடியலன்னு அழ ஆரம்பிக்கவோ பரவாயில்ல இருக்கட்டும் யுலிஷா சொல்றா. இந்த பிக்ஸ் எல்லாம் அழுதுகிட்டே வந்து நிக்குதுங்க. சாரி உடனே உங்களை ஹீல் பண்ற அப்படின்னு சொல்லி எல்லா பிக்ஸையும் நம்ம ஹீல் பண்ணி நார்மல் ஆக்கி உங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ஆசமியா பிக்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகி
ரைட் அப்படின்னு சொல்லி அந்த லேடியோ சொல்றாங்க. டிராகன்ல நம்ம ஹீரோ பறந்து போகும்போது அந்த டிராகன் எதையோ நம்ம ஹீரோட்ட பார்த்து சொல்லுது. ஆக்கரிய கூட்டிட்டு யுலிஷியா ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கா. ஆக்கரி தான் என்ன காப்பாத்திருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் யுலிஷியா சொல்றா. ஃபயர் பால் நான் எதுவுமே பண்ணலன்னு ஆக்கரி சொல்லவும் டீமன் எதுக்கு ஆக்கரிய பார்த்துட்டு அந்த ஸ்பெல்ல டிஸ்பெல் பண்ணணும், ஆக்கரி அவளுக்கு முக்கியமா, ஆக்கரிய பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யுலிஷியா யோசிக்கிறா. யுலிஷியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராகன்ல வந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த டீமன் லேடியோ சேர்த்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி யுலிஷியா ஷாக் ஆகுறா. பறந்துட்டு இருக்கும்போது அந்த டிராகன் சொன்ன இடத்துல நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த டீமன் லேடி அடிபட்டு சாகுற நிலைமையில கிடக்குறா. டக்குன்னு நம்ம ஹீரோவும் அவளோட உடம்ப சரி பண்றதுக்கு மருந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறான். கொல்ல போறியான அந்த டீமன் லேடி கேட்கவும் உன்னை காப்பாத்த போறான்னு நம்ம ஹீரோ சொன்னா எதுக்கு கருணை காமிக்கிறான்னு கேட்கவும் நீ அந்த ஸ்பெல்ல டிஸ்பெல் பண்ணலன்னா யுலிஷியாக்கும் ஆக்கரிக்கும் அடிபட்டிருக்கும். பதிலுக்கு இதை குடிக்கலன்னா நீ சர்வைவ் ஆக மாட்டான்னு உனக்கே தெரியும், எடுத்து குடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு அந்த டீமன் லேடியும் எடுத்து குடிக்கிறா. ஒன்னும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, ஏன்னா என்று ஸ்ட்ரென்த்தோ கிடையாது. ஸோ அதுல மயக்க மருந்த கலந்துருக்கேன். 3 நாள் கழிச்சு தான் நீ எந்திரிப்ப. டிராகன் ஹண்டர்ன்றதுனால டிராகன் அட்டாக் பண்ண ஒரு ஹியூமன் கூட அட்டாச் ஆகி இருக்கும்போது நீ அதை அட்டாக் பண்ணலாமா? ரொம்ப இருக்கிற எல்லாருமே ஹில்டகார்டு ஆயிட முடியுமா? எல்லாரும் நல்லவங்க கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹில்டகார்டுங்கிற பேரை கேட்கும்போது அந்த டீமன் ரியாக்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே மயங்கிருத்தா. 3 நாள் கழிச்சு தான் இந்த டீமன் லேடி எந்திப்பாங்கிறதுனால அசால்ட்டா இவங்க மேன்ஷன்கே இவளை கொண்டு வந்திருக்காங்க. சீனாவை பார்க்கவும் அவட்ட சாரி கேட்கணும் நம்ம ஹீரோ ஆக்கரிட்டு சொல்றான். திடீர்னு மறைஞ்சிட்ட இவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சீனா சொல்லுவோம். மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆக்கரி சொல்றா. ஒரு வழியா எல்லாம் ஹாப்பியா முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு புது ஆளா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிறாரு. வெல்கம் பேக் யுலிஷியா கர்ட் அப்படின்னு சொல்லவும் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், நம்ம அட்டாலியோட மைஸ்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லி லீஸே வந்துட்டு போய் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றா. இவர் தான் அட்டாலியோட மைஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவோ பார்க்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த அட்டாலியோட மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ தான், அது அவனுக்கே தெரியாது. பட் ஆனா இப்போ புதுசா ஒருத்தர மாஸ்டர்னு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அதுவும் தேர்ட் பிரின்சஸே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.